வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு யோசிக்காதீங்க, வயசு முடிஞ்சிருச்சுன்னு யோசிக்காதீங்க. இன்னும் நீங்க சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. என்னைக்கு என் வாழ்க்கை முடிய போகிறது, எனக்கு வயசாயிருச்சுன்னு யோசிக்கிறீங்களோ அன்னைக்கும் நம்ம ஏதோ ஒன்றை நிறைவு பெற துடிக்கிறோம். இல்ல, நம்ம இன்னும் நிறைவாகல. இன்னும் நான் சாதிக்கணும், இன்னும் நான் உழைக்கணும், இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் வேதத்தை படிக்கணும், இன்னும் இயேசுவுக்காக கொடுக்கணும், இன்னும் அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லணும், என் குடும்பத்துக்காக நான் செய்ய வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு அப்படிங்கிற எண்ணமும் சிந்தையும் யாருக்குள் உதித்துக் கொண்டே இருக்கிறதோ அவர்கள் கற்பனையில் வாழ்பவர்கள் அல்ல, கடின உழைப்பாளிகள். ஹல்லேலூயா. ஆமே. கடினமா உழைக்கணும் தேவ பிள்ளையே. ஆமே. எத்தனை பேருக்குள்ள அந்த உணர்வுகள் தட்டி எழுப்பப்படுகிறது. ஏதோ ஏசப்பா இன்னைக்கு உங்களை என்னை சும்மா கொண்டு வரலங்க, உங்களை தட்டி எழுப்புறாரு. இயேசு எழுப்புகிறார், இயேசு எழுப்புகிறார் உங்க சிந்தைகளை. ஆமே. இயேசு உங்களுடைய எண்ணங்களை தட்டி விடுகிறார். ஹல்லேலூயா. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ, அது எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும், ஊழியமாக இருந்தாலும், உங்கள் குடும்பமாக இருந்தாலும், அடுத்து உங்களுடைய வேலைகளாக இருந்தாலும், எங்கே ஹார்ட் ஒர்க் இருக்கோ, கற்பனை அல்ல கடின உழைப்பு எங்கே இருக்கோ, அவர்களுடைய எதிர்காலத்தினுடைய அந்த வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. ஆமே. எதிர்காலத்தில் நீங்கள் தழைச்சு நிற்பீங்க பாருங்க, எதிர்காலத்தில் ஓங்கி வளர்ந்து நிற்பீங்க பாருங்க, அந்த வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. நீங்க போட்ட இன்புட் ஜாஸ்தி, நீங்க போட்ட முதலீடு ஜாஸ்தி. எத்தனை பேர் உணர்றீங்க? ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உங்க முதலீடு கண்ணீராக இருக்கட்டும், உங்க முதலீடு ஜெபமாக இருக்கட்டும், உங்க முதலீடு வேத வாசிப்பாக இருக்கட்டும், உங்க முதலீடு கடின உழைப்பாக இருக்கட்டும், உங்க குடும்பத்துக்காக உழைச்சு பாருங்க, அதனுடைய வளர்ச்சி சொல்ல முடியாததா இருக்கும். ஹல்லேலூயா. ஆமே. தேவ பிள்ளையே, பாரத்தோடு பேசுறேங்க இந்த சபையில. ஆமீன். நீங்களும் உருவாகி உங்க சாட்சிகள் மூலம் உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பரம்பணுங்க. ஆமீன். பாஸ்டர் மட்டும் அல்ல, அடிமை மட்டும் அல்ல, அடிமையின் பிள்ளைகள் மட்டும் அல்ல, எங்கள் குடும்பம் மட்டும் அல்ல, உங்கள் சாட்சி உலகம் முழுக்க. ஹல்லேலூயா. இந்த மாதிரி நான் இருந்தேன், இப்படி ஜெபம் பண்ணேன், இப்படி உழைச்சேன், இவ்வளவு மேன்மைக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சாட்சிகள் உங்களில் இருந்து எழும்பும்படியாகத்தான் கற்பனையில் வாழாதே, கடின உழைப்போடு செயல்படு என்பதை திரும்ப 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 என் ஆவியானவர் உறக்க பேசுகிறார். வேதத்துல நம்ம படிக்கும்போது 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரத்துல தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். தேவனுடைய தரிசனங்கள்ல யார் புத்திமானா இருந்தா? சகரியா என்கிற தேவ மனுஷன் எப்படி இருந்தாராம்? தேவனுடைய ஊழியத்துல, தேவனுடைய காரியங்கள்ல புத்திமானா இருந்தாராம். அப்படி புத்திமானாய் அவர் இருந்த நாட்கள்ல இந்த உசியா ராஜா என்பவன் அவருடைய நாட்களை பயன்படுத்தி கொண்டான். நீங்க இந்த உசியாவை குறித்து பார்க்கும் பொழுது அவங்க அப்பா இறந்துருவாரு. அதுக்கப்புறம் பாருங்க, இஸ்ரவேல் ராஜ்யத்தை யார் அரசாள்றது அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியோட இருக்கும்போது இவனுக்கு 16 வயசு தாங்க ஆகுது. இந்த உசியாவுக்கு 16 வயது நிரம்பினவனை கேள்வியே கேட்காம, எந்த ஒரு இது இல்லாம அந்த நாட்டில் இருந்த ஜனங்க உசியாவை எடுத்து வைக்கலாம், அவன் நாட்டை நல்லா கொண்டு செல்லுவான் அப்படிங்கிறத அந்த ஜனங்க அறிஞ்சிருந்தாங்க. எப்படி அறிஞ்சிருந்தாங்க அப்படின்னா, 16 வயசு வரைக்கும் தேவ பிள்ளையே அவன் கர்த்தரை தேடினதுல குறைஞ்சு போகல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமே. 16 வயசுல அவனை ராஜாவாக்குறாங்க. வசனம் சொல்லுது, சகரியாவின் நாட்களிலே கர்த்தரை தேட அவன் மனது இணங்கி இருந்தான். ஆமே. இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்களுக்கு சர்ச்சுக்கு போறது இன்ட்ரெஸ்ட்னு யோசிங்க. ஆமே. மற்ற எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எக்ஸெப்ட் ஆண்டவருடைய ஆலயம், ஆண்டவருடைய வார்த்தை. 16 வயசு தாங்க ஆகுது. அந்த 16 வயசுக்குள்ளேயே அவன் கர்த்தரை தேடுற விஷயத்துல அவனை மிஞ்சறக்கு ஒரு ஆள் இல்லைங்க. அந்த மாதிரி அவன் நின்னான். அப்பா இல்லைங்க, சொல்லி கொடுக்குறக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான், விதவை தாய். ஆனால் அவனுக்குள்ள ஒரு உணர்வு, கர்த்தரை 16 வயது வரைக்கும் கர்த்தரை தேடுதல். அதுக்கப்புறமா அவன் தேடினான். நான் அதை பின்னாடி சொல்வேன், தேடினான். தேவ பிள்ளைய வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை அப்படி தேடினதுனால, அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். யார் தேடுறாங்களோ அவங்க காரியம் வாய்க்கும். இன்னைக்கு நீங்க தேடி வந்திருக்கீங்க, உங்க காரியம் வாய்க்கும். நான் தேடி வந்திருக்கேன், என் காரியத்தை அப்பா வாய்க்க செய்வாரு, நிச்சயமா செய்வாரு, கைவிட மாட்டாரு, வெட்கப்படுத்த மாட்டாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உணர்றீங்க? அவன் தேடின நாட்களில் காரியம் வாய்த்தது. ஆமே. எப்பெல்லாம் தேடுறீங்களோ அப்பெல்லாம் உங்க காரியம் சக்சஸா இருக்குங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவ பிள்ளையே? ஆமே. அவன் கர்த்தரை தேடின நாட்களில் காரியம் அவனுக்கு வாய்த்தது. ஆமே. அப்போ ஒரு ஊழியத்துல ஒரு ஊழியக்காரன் தரிசனத்தோடு
புத்தியா செயல்படுறாங்களா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு எத்தனை சபைகளில் தரிசனமுடைய ஊழியக்காரங்க இல்லை தெரியுங்களா? ஆமென். தரிசனம் இல்லாத ஊழியக்காரர்கள் நிறைய சபையில் இருக்காங்க. ஆனாலும் புத்தியுள்ள ஊழியக்காரர்கள் நமக்கு தேவை. என்னை சரியாய் மேய்க்கிற மேய்ப்பன் தேவை. ஞானமுள்ள புத்தியை கொடுக்கிற ஒரு மேய்ப்பன் எனக்கு தேவை. ஹல்லேலூயா. ஆமென். நித்திரை பிரியராய் இருக்கிற ஊழியர்கள் இருக்கிறார்கள். ஆமென். தேவ பிள்ளையே, அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்குள்ள நீங்களும் நானும் வந்திருக்கோம். இந்த நாட்களில் ஒருவேளை தரிசனத்தோடு உங்கள் ஊழியக்காரங்க செயல்படுறாங்களா? நீங்கள் அவங்களோட சேர்ந்து தேவனை தேடும்போது உங்கள் காரியம் வாய்க்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஒரு தரிசனம். ஆமேன். 7 மணி நேர ஜெபம் ஒரு தரிசனம். யோசிச்சு பார்க்குறேன் நான். 1வது ஜெபத்தை அப்பா ஆண்டவர் கொடுக்கும்போது, ஆமேன், அத்தை வீட்டுக்கு மேலே தான் அந்த ஜெபம் நடக்கும். ஒரு 5 பேராக ஆரம்பித்த ஜெபம் இன்றைக்கு ஒருவேளை மக்கள் வேணால் கம்மியாக வரலாம், பட் ஆண்டவர் இது நிறைய பேருக்கு ரீச் பண்ணியிருக்கிறார் இந்த ஜெபத்தை. ஹல்லேலூயா. நான் அப்பாட்ட கேட்குறதே அதுதான். ஐயா, இந்த 7 மணி நேர ஜெபத்துக்கு எந்த சூழ்நிலையில் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடக்கூடாதப்பா. எனக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. அந்த ஜெபத்தை நடத்துறதுக்கு, அந்த ஜெபத்தை நீங்கள் நடத்தும்போது நம்முடைய கிருபை என்னை தாங்கட்டும்ப்பா. நான் இன்று வரைக்கும் கேட்குறேன். 127 ஜெபம் வந்திருக்கிறது. இந்த 127வது ஜெபம் வரைக்கும் ஒரு முறை கூட காணிக்கை வாங்கினது இல்லை தேவ பிள்ளையே. வேதத்தை வச்சு நான் சொல்கிறேன். அல்லேலூயா. அவங்க கொடுப்பாங்க, இவங்க கொடுப்பாங்க, அப்படியும் அல்ல இந்த ஊழியம். கர்த்தர் படி அளக்கிற தேவன். ஆமென். உழைப்பு, உழைப்பு கண்டிப்பாக உயர்வை கொடுக்குங்க. ஆமென். இந்த உசியாக்குள்ள அந்த வைராக்கியம் தான் இருந்தது. அந்த வைராக்கியம் தான் இருந்தது. 16 வயசுல இவனை ராஜா பார்க்குறாங்க. ஜனங்கள்லாம் சேர்ந்து அவனை செலக்ட் பண்ணி அரசவையில் உட்கார வைக்கிறாங்கன்னா அவனுக்குள்ள ஒரு வெறித்தனம் இருந்துச்சு. முன்னேறணும், தேசத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வாலிப வயதிலேயே அவனுக்கு வந்தது. நான் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். வாலிபத்தில் உழைக்கணும், வாலிபத்திலேயே உயரணுங்கிற அந்த எண்ணம் உனக்குள்ளே வரணும். ஆமேன். வாலிபத்திலேயே சாதிக்கணுங்கிற எண்ணம் உனக்குள்ளே வரணும் அப்படிங்கிறத ஆமேன் ஒரு புத்தியுள்ள தாயாக இருந்து நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு மேலான பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது. ஆமேன். அதனால தான் தீமோத்தேயுவை பார்க்கும் பொழுது பவுல் அந்த ஊழியக்காரன் தேவ மனுஷன், ஆமேன், மிகப்பெரிய ஒரு அப்போஸ்தலன். அவர் பார்த்த உடனே தீமோத்தேயுவை பார்த்த உடனே, டே தீமோத்தி, நீ இவ்வளோ டிகிரி படிச்சிருக்கடா, நீ இவ்வளோ அழகாக இருக்கடா அப்படியெல்லாம் சொல்லாமல், டே உனக்கு உங்கள் பாட்டிக்குள்ளே இருக்கிற விசுவாசம், உங்கள் அம்மாக்குள்ளே இருக்கிற விசுவாசம், அதே அபிஷேகம் உனக்குள்ளே இருக்கிறத நான் பார்க்குறேன்டா அப்படின்னு சொன்னார்ல. அந்த மாதிரி நம்ம சந்ததிகளை பார்த்து மற்றவங்க சொல்லணும், அவங்க பாட்டிக்குள்ளே இருந்த விசுவாசம், அவங்க தாத்தாக்குள்ளே இருந்த விசுவாசம், அவங்க குடும்பத்தில் இருந்த பரிசுத்தம், அவங்க குடும்பத்துக்குள்ளே இருந்த ஒழுக்கமும் நீதியும் உன்கிட்டையும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் நான் வாழணும்ப்பா அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி, கற்பனையில் ஓடுவதல்ல வாழ்க்கை தேவ பிள்ளையே. திரும்ப 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 எத்தனை முறை சொன்னாலும் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கிறது. வாழ்க்கை என்பது கற்பனையில் வாழ்வதல்ல, செயல் வடிவில் கொண்டு வருவது. ஆமென். வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், பெரிய ஆளாகணும், எவ்வளவோ எங்கே இருக்கு. பாஸ்டரை அடிக்கடி சொல்லுவாங்க, ஹெட் நாலேஜ் அல்ல, இங்கே வரணும். ஆமென். இங்கே இருக்கணும், இருதயத்தில் சிந்திக்கணும். மூளையில் யோசிக்கிறதெல்லாம் மறந்து போயிடும். ஆனால் இருதயத்தில் வச்சு சிந்தனை பண்ணுறாங்க பாருங்க, அவங்க தான் உயர முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இருதயத்தில் வைத்து சிந்திக்கக்கூடிய ஞானத்தை அப்பாட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. ஆமேன். உங்கள் குடும்பம் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கணும், எல்லாத்துலேயும் பரிசுத்தத்தில் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கணும், ஒழுக்கத்தில் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கணும். ஆமேன். நம்ம படிப்பு ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கணும். எனக்கெல்லாம் நான் உங்கள் வயசு மாதிரி ஒரு சின்ன வயசாக இருக்கும்போது இப்படியெல்லாம் யாராவது கற்றுக் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நான் நிறையா தெரிஞ்சிருப்பேன். ஆமேன். அன்னைக்கெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்கலையே. ஆமேன். ஏசப்பா இன்னைக்காவது நம்ம கற்றுக் கொடுக்குறாருல. எத்தனை பேருக்கு ஆசை, கற்பனையில் அல்லப்பா, செயல் வடிவில் கொண்டு வருவதற்கு என்னை பலப்படுத்துங்கப்பா, என்னை பலப்படுத்துங்கப்பா. தேவ பிள்ளையே, ஒரு பூ, அந்த பூவை ஒரு பூச்சிக்கு இடம் கொடுத்துருச்சுன்னு வைங்க, அது பூச்சி உட்கார ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆனால் அந்த பூவில் பூச்சி உட்காந்து அந்த பூவை சாப்பிட்டுருச்சுன்னு வைங்களேன், அது கனி இல்லாமையே, ஆமே, அதில் மொக்கு வராமல், பெரிய பூ வராமல், இன்னும் அதை காய் வராமல், பழம் வராமல் முடிஞ்சது அதோட இது. கனிஞ்ச ஒரு வாழ்க்கையே இல்லை. ஏன்னா பூலே என்னாச்சு, அதோட இது முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி நான் சொல்கிறேன்,
பூளையே யாரும் உங்களுக்கு எடுத்துடக்கூடாது. வாலிப பிள்ளைங்களை பூளையை யாருக்கு எடுத்துடக்கூடாது. இத்தனை பேர் உணர்றீங்க? பாரத்தோடு பகிர்கிறேன். பூல கெடுத்தா அடுத்து கட்டி எழுப்ப முடியுமா? ஆமே. உங்களுடைய அர்ப்பணிப்பை யாருக்கு எடுக்காம வளர்றக்கு பாருங்க. ஆமே. ஒருவேளை அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை அடிக்கும் போது அந்த பூ என் மேல அந்த மருந்து இருக்கு, அதனால எந்த பூச்சியும் என்னை டிஸ்டர்ப் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் இது அதுக்குள்ள இருந்ததுன்னா அதை அழிக்க முடியாது. அது வளர்ந்து காயாகி பழமாகி கனிஞ்சு வெளியே வந்துடும். அது ஆசீர்வாதமா வந்துடும். தேவ பிள்ளையே, நான் உங்களுக்கு சொல்றேன், குழி நரிகளும் சிறு நரிகளும் பூவும் பிஞ்சுமா இருக்கிறத கெடுக்க வந்துரும். ஆமே. உங்க வாழ்க்கை பூவும் பிஞ்சுமா இருக்கும்போது ஆமே, சத்துரு பல கோணங்கள்ல நீ ஜெபத்துக்கு போகாத, ஜெபிக்காத, வேதத்தை படிக்காத, ஆமேன், கர்த்தருக்கு உண்மையா இருக்காத, உனக்கு எது பிரியமோ அதை செய் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வருதுனாலே நீங்க அலர்ட் ஆகணும். என்னோட பூவை வந்து சத்துருக்கு எடுக்க பார்க்கறான், இதுக்கு நான் இடமே கொடுக்க கூடாதுங்கிற எண்ணம் நமக்குள்ள வரணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? கற்பனையில் அல்ல வாழ்க்கை, நான் செயல் வடிவிலே கொண்டு வரவே ஆண்டவர் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமேன்.